Hello students, welcome back. In the video, 10th standard Max Algebra Chapter 3 Unit Exercise இருக்கிற question number 17 solve பண்ணலாம். Previous questions தான் already நான் solve பண்ணிட்டேன். எல்லா வீடியோக்குமான லிங்க் வந்து கீழே description இருக்கும், நம்ம playlist இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 17th இருந்து இதுக்கப்புறம் வர நம்ம 4 கொஸ்டினுமே வந்து 17, 18, 19, 20 எல்லாமே வந்து மேட்ரிக்ஸ் பேஸ்டு கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கே தெரியும் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். சர்ப்ரைசிங்காக உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ்ல இருந்து கேட்கல அப்படின்னா இங்கிருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த 17 கொஸ்டின் ரொம்ப முக்கியம் இல்லை, எதுக்கும் நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நார்மல் நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம், சப்ராக்ஷன் வெறும் ஆட் தான் பண்ண போகிறோம். 18, 19, 20லேருந்து நீங்கள் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இல்லை, அதுக்காக விட்டுறாதீங்க. ஒரு வாட்டி நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க, சரிங்களா? போட்டு வச்சுக்கோங்க. 17th கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா, two farmers Tilagan and Kaushigan cultivates 3 varieties of grains, namely ரைஸ், வீட், ராகி. ஸோ அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ரோல கொடுத்துருக்காங்க. அவங்க சேல் பண்ற ஐட்டம் வந்து அவங்களுக்கு காலம்ல கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து தே ஹாவ் ரெப்ரசென்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான். எந்த மந்த்ல? ஏப்ரல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, farmers in the month of April is given by the matrix and the May month sale is exactly twice as that of the April month salary. ஓகே, ஏப்ரல் மந்த் இங்க கொடுத்துருக்காங்க, மே மந்த் வந்து எக்ஸாக்ட்லி ட்வைஸ் ஆஃப் த சேல் அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன பண்றேன், லெட், ஓகேவா, லெட் ஏப்ரல் மந்த் சேல்ஸ் தானே, லெட் ஏப்ரல் மந்த் சேல் பி ஏன்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, அது அவங்களே கொடுத்துருக்காங்க, ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 500, 1000, 1500, அடுத்து 2500, 1500, 500. இப்போ கிவன் என்ன அப்படின்னா, மே மந்த் வந்து மே மந்த் சேல் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 டைம்ஸ் ஏன்னு சொல்றாங்க, அப்படியே டபுள். அப்போ நீங்க மே மந்த்துக்கு நான் இங்க வரட்டுமா, மே மந்த் வந்து நான் இங்க போடுறேன், பீன்னு போடுறேன். ஸோ பீன்னு எடுத்துக்கிறேன், அப்படியே டபுள் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது 1000 ஆயிடும். 500 அப்படியே டபுள் பண்ணா 1000, 1000 டபுள் பண்ணா 2000, 1500னா 3000, 2500னா 5000, 1500னா 3000, 500னா 1000. சரியா? அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. b இஸ் ஈக்குவல் டு வாட், 2 டைம்ஸ் ஏ தான். நீ அப்படியே எழுதிக்கிறேன், 2a ஈக்குவல் டு பின்னு எழுதிக்கோங்க. இப்போ இனிமேல் தான் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்றாங்க, வாட் இஸ் தி ஆவரேஜ் சேல் ஆஃப் மந்த்ஸ் ஆஃப் ஏப்ரல் அண்ட் மே? ஆவரேஜ்னா நம்ம என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பை 2 போடணுமா? எஸ். அப்போ எப்படி எழுதுவீங்க, ஆவரேஜ் சேல் ஆஃப் ஏப்ரல் அண்ட் மே இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2 ஆஃப் a plus b. ஆவரேஜ்னா அதானமா, ரெண்டு மந்த்தையும் ஆட் பண்ணி நான் பை 2 அப்படின்னு போடணும். ஸோ அப்போ 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஏவும் பியும் ஆட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ என்னது, 500, அடுத்து 1000, அடுத்து 1500, 2500, 1500, அடுத்து 500 பிளஸ் பி என்னது, மேலே இருக்கு, அப்படியே எழுதிக்கோங்க, 1000, 2000, மேலே தள்ளிக்கிறேன், அப்படியே எழுதிக்கலாம் டைரக்டா. ஸோ அடுத்து என்ன இருக்கு, 3000, 5000, 3000, 1000. ஸோ இதை ஆட் பண்ணி நீங்கள் பை 2 போட்டால் முடிஞ்சிடும். ஸோ 1/2 அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக மேட்ரிக்ஸ் போட்டுடலாம். ஸோ 500, 1000, 1500, 1000, 2000, 3000, 1500, 3000, 4500, அடுத்து 2500, 5000, 7500, அடுத்து 1500, 3000, 4500, 500, 1000, 1500. ஸோ இது எல்லாத்துலேயும் 1/2 போட்டீங்கன்னா ஆஃப் தானே. ஸோ எடுக்கிறது ஈஸி. 1500ல் பாதி எவ்வளோ, 750, 3000ல் பாதி எவ்வளோ, 1500, 4500ல் பாதி எவ்வளோ, 2250, 7500ல் பாதி எவ்வளோ, 3750. அப்படி தானே, 3500 வரும், 7000 பாதி பண்ணா. நெக்ஸ்ட் 4500ல் பாதி 2250, இதுல பாதி 750. ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். சரியா? ஆவரேஜ் சேல் ஆஃப் ஏப்ரல் மந்த் அண்ட் மே மந்த், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அடுத்து பாருங்க செகண்ட், இஃப் த சேல்ஸ் கண்டினியூஸ் டு இன்க்ரீஸ் இன் த சேம் வே இன் த சக்சஸிவ் மந்த். எப்படி, அந்த டபுளாவே ஆகுது. ஓகேங்களா? ஏப்ரல்ல இருந்து மேக்கு டபுள்ல. ஸோ எவ்ரி மந்த் அது வந்து டபுள் ஆகிட்டே போச்சு அப்படின்னா, வாட் வில் பி த சேல்ஸ் இன் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட்னு கேட்குறாங்க. வாட் வில் பி த சேல்ஸ் இன் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட்? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நல்லா கவனிங்க. செகண்ட் சப்டிவிஷன் போடணும் அப்படின்னா, ஏப்ரல், ஓகே, இப்போ ஏப்ரல் வந்து அவங்க ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அடுத்து மே வந்து உங்களுக்கு என்னவாகுது 2A வரும், 2ஆல மல்டிப்ளை பண்றாங்க. மேக்கு அப்புறம் என்ன ஜூனா, ஸோ ஜூன் வந்து அகைன் 2 × 2A, எவ்ரி மந்த் டபுள் ஆகுது இல்ல, அப்போ 4A வரும். அடுத்து ஜூலையா, ஜூலை என்ன ஆகும் அகைன் 2 × 4A 8A அப்படின்னு வரும். அடுத்து ஆகஸ்ட்னா உங்களுக்கு 2 × 8A 16A வரும். அப்ப நீங்க என்ன எழுதணும், சேல் இன் ஆகஸ்ட், சேல் இன் ஆகஸ்ட் ஈக்குவல் டு 16ஆல அந்த ஏ மேட்ரிக்ஸை நீங்க மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் நீங்க எழுதிடுறீங்களா? பெரிய மல்டிப்ளிகேஷன் ஒரு நீங்களே போட்டுக்கோங்க, அதை நம்ம கையில் விட்டுறேன். ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான். என்ன அமௌண்ட் இருக்கோ அதை நீங்க 16ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு புது மேட்ரிக்ஸஸ் போட்டுட்டீங்கன்னா அதுதான் வந்து சேல் இன் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட். ஓகே, புரிஞ்சுதா? செக் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுதா? யா, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஈஸி தான், இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் வர சம்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த சம்ஸ் வந்துட்டே இருக்கும், பார்க்கலாம். வெளில பெல் அடிக்குது, நான் ஐஸ் வாங்கி வரணும். பாய், அடுத்த சம் பார்க்கலாம்.